மகர ராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மகர ராசினியர்களான நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் எண்ணி 7 நாளில் அடைய போகும் ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் ராசிக்கு 7 அமர்ந்து ராசியை பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2 குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து ஆத்ம பலத்தை உண்டாக்குகிறாருங்க. அரசாங்க அனுகூலம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தனை நன்மைகளும் மகர ராசி நேயர்கள் பெற இருக்கீங்க. இந்த ஒரு வாரமானது இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதால் வீடு, மனை, விவசாய நிலம் ஆகியவை வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இருந்தாலும் கூட ஆவணங்களை சரிவர சரிபார்த்து அதற்கு பிறகு அந்த இடத்தையோ மனையையோ அல்லது வீட்டையோ வாங்குவதற்கான மகர ராசினியர்களுக்கு செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதால வீடு, மனை, விவசாய நிலம் ஆகியவை வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் துணிந்து அதற்கான வேலைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இருந்தால் ஆவணங்களை சரிவர சரிபார்த்து அதற்கு பிறகு அந்த இடத்தையோ மனையையோ அல்லது வீட்டையோ வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. இடைத்தரகர்களை நம்பி இடம் வாங்கக்கூடியவர்கள் ஆவணங்களை சரிபாருங்க. குறிப்பா பத்திரம் மட்டுமில்லாமல் பட்டா, சிட்டா, அடங்கல் ஆகியவற்றையும் சரிபார்ப்பது அவசியம். இடைத்தரகர்கள் பட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பத்திரம் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். அது மாதிரியான ஒரு செயல் வரும்போது நிச்சயம் அந்த இடத்தை நீங்கள் வாங்க வேண்டாங்க. ஏனென்றால் பற்றா மாற்றி தருகிறேன் என்ற பெயரில் உங்களிடம் அதிக பணத்தை கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அதே போல் யாராக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்னர் அந்த இடம் யாருடைய பெயரில் இருக்கிறது, நீங்கள் அல்லது வாங்கக்கூடியவர்களிடம் பெயரில் தான் இருக்கிறதா அல்லது பொது சொத்தா என்பதை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த இடத்தையோ மனையையோ வீட்டையோ வாங்குவது அவசியங்க. ஏனென்றால் இடமோ வீடோ அல்லது வயலோ வாங்குவது என்பது நம்முடைய பல நாள் கனவு, ஆசையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கனவு நிறைவேறும் தருணத்தில் அவை நமக்கு சுத்தமாக கிடைப்பது அவசியம். பிற்காலத்தில் அதனால் வேறெதும் வில்லங்கம் வரக்கூடாது என்பதை மனதில் நிறுத்தி இந்த கருத்தை முன்வைக்கிறோம். இதனால் மகர ராசினியர்கள் மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் இந்த இடம், பூமி, வீடு வாங்கும் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருங்க. சகோதரர்களுடன் இணக்கம் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிகம் ஏற்பட இருக்கு. குறிப்பா கலைத்துறைக்கான கிரகம் உங்களுக்கு இந்த வாரத்தில் பலமாக இருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் கூட ஏற்படலாம். குரு தனஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் திட்டமிடாத செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் முடியாத பட்சத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது மிக மிக நல்லது. நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க விடுங்க. சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதி சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே ஏற்பட்டாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தேவைக்கேற்ற வருமானம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு தீர்த்த தலை யாத்திரை ஒன்று சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் மகர ராசினியர்களுக்கு கங்காஸ்தான பாக்கியமும் புகழ்பெற்ற புராதான தல யாத்திரை
சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும். மகர ராசியை சேர்ந்த சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மனதில் தர்ம சிந்தனைகள் இந்த வாரத்தில் அதிகரிக்குங்க. குடும்ப சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு ஆகிய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க வைக்குங்க. பூமிக்காரகரான செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு ராகுவுடன் இணைந்து வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதாலும் தனஸ்தானத்தில் உச்சகதியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதே போல சில மாதங்களாக ஏன் வருடங்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இவருக்கு இருக்கு. அதனால இத்தகைய தருணங்கள்ல வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் சனி பகவான் வலம் வருவதால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், இடமாற்றம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை உங்களுக்கு நிச்சயம் காத்திருக்குதுங்க. ஒரு வேலை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகளின் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் அதற்கு தகுதி, அலைச்சலும், வெளியூர் பயணங்களும் அதிக செலவும் இருக்குங்க. அலைச்சலும் உழைப்பும் கொடுத்து அதன் பின்பு சிறந்த முன்னேற்றத்தையும் அளிக்க இருக்கிறார் சனி பகவானும். நிழல் கிரகங்களான ராகுவும் அவர் இந்த வாரத்தில் மிதுன ராசினியர்களுக்கு கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்படலாங்க. உறுதியாக இருங்க. இந்த வாரத்தில் கடின உழைப்பையும் வெளியூர் பயணங்களும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் வியாபார முன்னேற்றத்தை மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள் கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. இதனால் இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. இதனால் வருமானம் உயர இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அரசியல் துறை இருப்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் சுபபலம் பெற்றிருப்பதால் கட்சியில் ஆதரவு அதிகரிக்குதுங்க. சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு பல விதங்களையும் உங்களுக்கு உதவ இருக்குதுங்க. மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கு. இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு இந்த கல்வி முடித்துவிட்டு வேலைக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இத்தருணங்கள்ல குருமங்கள யோகம் மகர ராசினியர்களுக்கு அமைகிறது. விவசாயத்துறை சிறந்த யோக பலன்களை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் கால்நடைகள் வாங்கும் யோகமும் இருக்குதுங்க. இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அபிராமி அந்த ஆதியின் ஏதாவது ஒரு பாடலில் தினமும் மாலை விளக்கு வைத்து சொல்லுங்க. அன்னையின் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்.